இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது எப்படி விஷுவல் ஸ்டுடியோ என்ற ஐடியை யூஸ் பண்ணி நாங்க எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்ற டேட்டா பேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணி எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்ற சாஃப்ட்வேர்ல ஒரு டேட்டா பேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணி ரெண்டுக்குமான கனெக்டிவிட்டி எப்படி நாங்க மேக் பண்ணிக்கொள்ளலாம். தென் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது எப்படி என்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோல நாங்க அதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லி டீப்பான ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி ஒன்றை இந்த வீடியோல நாங்க பார்த்துட்டு வர போறோம். அதுக்கு முதல் எங்கட ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஸ்டன்டா வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. தென் எங்கட சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், இதை விட ஃபேஸ்புக் எல்லா பேஜஸோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அந்தந்த லிங்க்ஸை கோ த்ரூ பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் நீங்க கனெக்ட்ல இருந்து கொள்ளலாம். சேம் டைம் அந்த சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ற அவ்வளவு கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல்ட கண்டென்ட்டுக்குள்ள மூவ் பண்ணிக்கொள்வோம். நாங்க ஒரு டேட்டா பேஸ் ஒன்றை கிரியேட் பண்றதுக்காக எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படின்ற சாஃப்ட்வேர் நான் இங்கே ஓபன் பண்ணிக்கொள்றேன். சேம் டைம் எங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஒன்று ரெடி பண்ண வேணும்ன்றதுக்காக விஷுவல் ஸ்டுடியோன்ற ஐடியையும் ஆன் பண்ணிக்கொள்றோம். ஸோ ரெண்டு சாஃப்ட்வேருக்கு இடையிலான கனெக்டிவிட்டியை பற்றி இந்த வீடியோல பார்க்கணும். இனிஷியலா நாங்க ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்வோம். தென் அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளால அந்த டேட்டா பேஸ்ல இல்ல டேட்டாவை நாங்க சர்வ் பண்றதை பார்த்துக்கொள்வோம். ஸோ இன்டர்ஃபேஸ் ஒன்றை கிரியேட் பண்றதுக்காக இங்க நான் விஷுவல் ஸ்டுடியோ ஆன் பண்ணியிருக்கிறேன். தென் நியூ ப்ரொஜெக்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கிறேன். நியூ ப்ரொஜெக்ட் கொடுத்த பிறகு இதுல நாங்க விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கொள்றோம். தென் சி ஷார்ப் என்ற ஆப்ஷன்ல இருக்கு. இங்க ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கொள்வோம். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று இங்க நான் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் டீடைல் அப்படின்னு சொல்லி தென் இதுல ஓகே கொடுத்து உங்களுக்கான GUI ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். எங்களோட ஃபார்ம் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. தென் இந்த ஃபார்ம் இன்ற சைசஸ் நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல டூல் பாக்ஸ் எடுத்துக்கொள்றேன். இனிஷியலா நாங்க சில டூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்காக வியூ என்ற ஆப்ஷன்ல போயிட்டு இங்க டூல் பாக்ஸ்ன்றதை ஆன் பண்ணிக்கொள்றேன். இந்த டூல் பாக்ஸ்ல இருந்து சில டூல்ஸை நான் எடுத்து இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு முதல் இந்த ஃபார்ம் அப்படின்றது இந்த நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். டெக்ஸ்ட் அப்படின்ற பார்ட்ல வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் இதுல போட்டுக்கொள்றேன். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓ ஸ்டூடெண்ட். தென் இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்வோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற டூலை நான் இங்க ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்றேன். தென் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத மல்டிலைன் ஆக்கி அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றேன். யூசர் பார்க்கறது கொஞ்சம் விசிபிலிட்டி கூடவா இருக்கிறதுக்காக. தென் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபாண்ட் அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்வோம். யூசர் அவரோட டேட்டாவை இன்புட் பண்ணிக்க எங்களுக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் ஓகேயா இருக்கிறதுக்காக. தென் போல்ட் ஃபாண்ட் சைஸ் இதுல 20 சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். தென் ஃபாண்ட் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஃபைன். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்னும் சாம்பிள் டேட்டா இன்புட் பண்றதுக்காக இன்னும் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுக்கொள்வோம். ஸோ இனிஷியலா இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு. செகண்ட் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. சேம் டைம் தேர்ட் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 என்று 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க இருக்கு. தென் இந்த இடத்துல லேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இந்த லேபிள் அப்படின்றது இந்த ஃபாண்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போல்ட். தென் 20 என்ற ஃபாண்ட் சைஸ். ഇതിന്റെ ஃபாண்ட் ஸ்டைலையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஃபைன். தென் இங்க இதுக்கான டெக்ஸ்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஸ்டூடெண்ட் ஐடி எங்களுக்கு தேவையானபடியால ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி இதுல மார்க் பண்ணிக்கொள்றேன். நாங்க ஸ்டூடெண்ட் ஐடியை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ணுவோம். சேம் திங் நான் இங்க லேபிள்ஸ் 3 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன். சேம் ஸ்டைல்ல வரணும்ன்றதுக்காக. இதுல வந்து ஸ்டூடெண்ட் நேமை இன்சர்ட் பண்ணிக்கொள்வோம். தென் இங்க ஸ்டூடெண்ட் ஏஜை இன்சர்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இது இனிஷியலான ஒரு ப்ராக்டிக்கல் என்றபடியால நான் ஆக டீப்பா போயில ஜஸ்ட் எங்களுக்கு 3 விஷயங்களை இன்சர்ட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் ஐடி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ.
நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, ஏஜ்ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு டேட்டா டைப்பை காஸ்ட் பண்ண வேண்டி வரப்போகுது. தென் ஸ்டூடெண்ட் ஐடி ரேண்டமா நாங்க எந்த ஒரு ப்ராக்டிகல் செய்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணிக்கொள்வோம். பட் இது இனிஷியல் ப்ராக்டிகல் என்றபடியால ஸ்டூடெண்ட் ஐடியையும் நாங்களே மேனுவலா இங்க கொடுக்க போறோம். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டத்துல ஸ்டூடெண்ட் ஐடியை மேனுவலா நாங்க கொடுக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணிக்கொள்வோம் ஸ்டூடெண்ட் ஐடி. தென் இந்த டேட்டா பேஸ்ல டேட்டா சர்வ் பண்ண வேணும்னு சொல்லிக்கல நாங்க ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஸோ ஒரு பட்டன் ஒன்று நான் இங்க எடுத்து இந்த பட்டன் சைஸ் எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பட்டன் நேமும் நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். தென் டெக்ஸ்டில் போயிட்டு இதுல நான் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கொள்றேன். தென் இது ஃபொண்ட் அப்படின்றதுல போயிட்டு ഇതിന്റെ சைஸை கொஞ்சம் 16 போல்டு, தென் അതിന്റെ ஃபொண்ட் ஸ்டைலையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். தென் பெர்ஃபெக்ட். இது ஒரு GUI பார்ட். எங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து ரெடி. இதை நாங்க ரன் பண்ணிக்கல இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல ஏதாவது ஒரு S01 தென் ஏதோ ஒரு நேம் உண்டு, நான் இது ஒன்று கொடுக்குறேன். ஏஜ் வந்து இதுல 29, தென் இதுல சேவ் வந்து கொடுக்க இந்த டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும். பட் இங்க சேவ் ஆகாது. ரீசன் நாங்க எந்த ஒரு டேட்டா பேஸுமே கிரியேட் பண்ணல, இது போய் சேவ் ஆகிறதுக்காக. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். விஷுவல் ஸ்டுடியோல எங்களோட ஒர்க் ஓகே. பட் SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படி என்று வரைக்கல, SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஆன் பண்ணிக்கல இப்படித்தான் இந்த கனெக்ஷன் வரும். தென் இதை கனெக்ட் பண்ணி நாங்க இந்த SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கொள்ளும். தென் இந்த இடத்துல நாங்க ஒரு டேட்டா பேஸ் ஒன்றை இனிஷியலா கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக இந்த டேட்டா பேஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். ஸோ ஒரு நியூ டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கல, அதுக்கான நேமை நாங்க இனிஷியலைஸ் பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா பேஸ் கொடுத்தா பிறகு எங்களுக்கு நேமை டைப் பண்றதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நாங்க ஒரு டேட்டா பேஸுக்கான நேம் ஒன்றை இனிஷியலைஸ் பண்ணி இங்க டேட்டா பேஸ் ஒன்று நாங்க கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க நாங்க டேட்டா பேஸா கிரியேட் பண்ண போறது ஸ்கூல் 2025 அப்படின்ற நேமில் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். தென் ஓகே என்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து எங்களுக்கான டேட்டா பேஸை நாங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி நடந்து டேட்டா பேஸ் எங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த டேட்டா பேஸை நாங்கள் பார்க்கணும்னா பிளஸ் என்ற ஐக்கன் இங்கே இருக்கு. ஸோ இந்த பிளஸ் அப்படி என்ற ஐக்கனை கிளிக் பண்ணுவாங்க, அந்த டேட்டா பேஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி நாங்கள் கிரியேட் பண்ணது ஸ்கூல் 2025. இந்த டேட்டா பேஸ்ல நாங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நாங்கள் எங்களுக்கான டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்டா இந்த டேட்டா பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பிளஸ் ஐக்கனை கொடுத்து இந்த டேட்டா பேஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நாங்கள் பார்க்கலாம். தென் இந்த டேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். நாங்க இன்டர்ஃபேஸில் ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்துருந்தோம், STID அப்படின்னு சொல்லி இனிஷியலா ஒரு கோலம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றேன். அது உண்மையில வார்ச்சார் அப்படின்ற டேட்டா டைப்ல நான் இங்க இனிஷியேட் பண்ணிக்கொள்றேன். வார்ச்சார் தென் இதை நாங்க பிரைமரி கீயா யூஸ் பண்ணிக்கொள்வோம். தென் செட் பிரைமரி கீ அப்படின்னு வச்சுக்கொள்றேன். தென் இதுல நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு உண்டு. தென் இதுவுமே வார்ச்சார் அப்படின்ற டேட்டா டைப் தான். அடுத்தது ஏஜ் அப்படின்ற ஃபீல்டு, பட் ஏஜ்ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூவா இருக்கு. 3 கோலமோட சேர்த்து நாங்க ஒரு டேட்டா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் 2025 அப்படின்ற டேட்டா பேஸ்ல. இப்போ எங்கிற டேட்டா பேஸ் எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் அங்கிற டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ண வேணும் விஷுவல் ஸ்டுடியோ ஐடியோட. ஸோ அதுக்காக நான் இங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இனிஷியலா அங்கிட்ட கனெக்ஷனை கிரியேட் பண்றதுக்காக இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கனெக்ட் அப்படின்ற மெனுவுக்கு பக்கத்துல. இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல இந்த பார்ட் நாங்க கிளிக் பண்ணிக்கல, எங்களுக்கு இந்த விண்டோ தான் SQL சர்வரோட சர்வர் நேம். இந்த சர்வர் நேமை நான் ஜஸ்ட் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கொள்றேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிட்டு எங்களோட விஷுவல் ஸ்டுடியோக்கு மூவ் பண்ணிக்கொள்றோம். விஷுவல் ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் அங்கட SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்றதுக்காக வியூ பார்ட்டை கிளிக் பண்ணி இதுல சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், சர்வர் எக்ஸ்ப்ளோரர் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்டா நாங்க SQL சர்வரை இதோட கனெக்ட் பண்ணுவோம்.
ஸோ சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால் இதுல என்னென்ன சர்வர்ஸ் கனெக்ஷன்ல இருக்குன்னு காட்டும். ஸோ கரண்ட்லி எங்களுக்கு எந்த ஒரு சர்வரும் கனெக்ஷன்ல இல்லை, இல்லை ரெட் மார்க்ல காட்டும். ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ண வேணும்ன்றதுக்காக நான் இதுல இந்த பிளஸ் ஐக்கன், ஒரு கனெக்ஷனை கொடுக்கறதுக்கான பிளஸ் ஐக்கனை கொடுத்துக்கொள்றேன். இதை கிளிக் பண்ண உடனே இங்க சர்வர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆல்ரெடி காப்பி பண்ணி இருக்கிற அந்த சர்வர் நேமை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு பர்டிகுலர் சர்வர்ல இருக்க போற டேட்டா டேபிள்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். சாரி, டேட்டா பேசஸ் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க இருக்க போற டேட்டா பேசஸ் நாங்க பார்ப்போமா இருந்தா நாங்க ஸ்கூல் 2025 அப்படின்றத நாங்க யூஸ் பண்ற டேட்டா பேஸ், அதை செலக்ட் பண்ணிக்கொள்றேன் இனிஷியல். தென் எல்லாமே ஓகேயான்னு செக் பண்றதுக்காக டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்றத கொடுத்து பார்க்கலாம். உங்களோட கனெக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே பண்ணிட்டு இங்க ஓகேன்னு கொடுத்துக்கொள்றேன். நாங்களோட டேட்டா பேஸ் இப்ப கனெக்ஷன்ல இருக்கு. தென் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன்ல இருக்குன்னு சொன்னால் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன்ல இருக்கிறவரை கிளிக் பண்ணிட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இங்க இந்த சைட்ல பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நாங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கோம் பிகாஸ் இது எங்களுக்கு கனெக்ஷனை மேக் பண்றதுக்காக தேவை. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்றத ஃபுல்லாவே நான் காப்பி பண்ணி வச்சுக்கொள்றேன். நீங்க தென் எங்களோட கோடிங் பார்ட்டுக்கு இனி வரலாம். இனிஷியலா நாங்க டூல் பாக்ஸ் எடுத்து எல்லா டூல்ஸையும் எலிமெண்ட்ஸையும் இங்க எடுத்துட்டோம். தென் டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண நேரத்துல இனிஷியலா நாங்க பார்க்க வேண்டியது இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கல இந்த 3 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண வேணும். இனிஷியலா இருக்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, தென் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஏஜ்ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூ. இதை மட்டும் காஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சேவ் அப்படின்ற பார்ட்டை டபுள் கிளிக் பண்ணி எங்களோட கோடிங்குக்கு வரப்போம். இந்த கோடிங் பார்ட்ல நான் செய்ய போற வேலை இனிஷியலா நாங்க எஸ்கியூஎல்லோட கனெக்ட் பண்ண போறபடியால நாங்க கட்டாயம் இந்த யூசிங் அப்படின்ற கீவேர்ட் டைப் பண்ணிட்டு சிஸ்டம் டேட்டா டாட் எஸ்கியூஎல்ஐ கிளைண்ட்ன்றதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் எஸ்கியூஎல் கிளைண்ட்ன்றதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கனெக்ஷனை வந்து மேற்கொள்ள போறோம். எஸ்கியூஎல்லோட எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் சர்வர்ன்றது இந்த ஐடியோட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது கம்பல்சரியா நாங்க டைப் பண்ணி இருக்கணும் இந்த கோடிங் பார்ட்ல. தென் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கல நாங்க ஒரு ஆக்டிவிட்டி செய்யறபடியால இந்த பட்டன் மெத்தடுக்கு வரோம். பட்டன் 1.click அப்படின்ற ஆப்ஷன் இங்க இருக்கு. இனிஷியலா நாங்க அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்ல சர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரிங் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சர்வ் பண்றேன். தட்ஸ் ஈக்குவல் டு விதின் டபுள் கோட்டேஷன் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்க பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன். சம்டைம் ஏதாவது எரர் இருந்தா அது ஆட்டோவா கரெக்ட் பண்றதுக்காக அட்ன்ற சிம்பிள் நாங்க டபுள் கோட்டேஷனுக்கு முதலே பாவிக்கலாம். ஸோ இப்போ எங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்போட ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து மேக் பண்ணிருக்கலாம். தட்ஸ் ஃபைன். தென் நாங்க செய்ய வேண்டியது ஒரு கனெக்ஷன் ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எஸ்கியூஎல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஒரு நேம் ஒன்று வைக்கணும். நான் CON அப்படின்னு வைக்கிறேன். கனெக்ஷன் ஜென்ரலா நாங்க CON வைப்போம். ஸோ நியூ கனெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நாங்க கனெக்ஷனுக்காக கிரியேட் பண்ணிக்கொள்வோம். SQL கனெக்ஷன் இங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் நான் வச்ச நேம் என்றபடியால கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுட்டு தென் ஒரு சமிக்கோலம். ஸோ இப்போ ஒரு கனெக்ஷன் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோட. தென் இந்த கனெக்ஷனை நாங்க ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். எண்டில இந்த கனெக்ஷனை நாங்க க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க இந்த கனெக்ஷனை ஓபன் பண்ணிக்கொள்வோம். அடுத்த விஷயம் நாங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் வாங்குற டீட்டெயில சர்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸில் வாங்குற டீட்டெயில்ஸ் 3. ஃபர்ஸ்டா நான் ஸ்டோர் பண்ண போறது ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்ட்ரிங் SID அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். தட்ஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text. தட்ஸ் ஃபைன். ஸோ ரெண்டாவது நாங்க ஸ்ட்ரிங் நேம் தட்ஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.text. That's also fine. Then integer age என்றது ஒரு integer data type இருக்கும். இந்த இடத்துல text box 3.text இப்படி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல நாங்க அது டெக்ஸ்டா தான் எடுத்திருக்கோம். இதை நாங்க இன்டிஜரா காஸ்ட் பண்ண வேணும்ன்றதுக்காக int.pass அப்படின்ற கீவேர்ட் நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தென் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நாங்க 3 வேல்யூஸையுமே இங்க கெதர் பண்ணிருக்கோம். தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நாங்கள் SQL query ஒன்று எழுதி அதை
ஓகே பண்ணிக்கொள்ளணும் அந்த வேல்யூவோட. ஸ்ட்ரிங் query அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேமோடு கிரியேட் பண்ணிக்கொள்றேன், ஸ்ட்ரிங் query. ஸோ டபுள் கோட்டேஷன்லேயே அந்த query-யை நாங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கு. டபுள் கோட்டேஷன்ல டைப் பண்றபடியால நான் ஃபர்ஸ்டா இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ டேபிளோட நேம் நாங்க எப்படி ஃபைன் பண்றோம்னு சொன்னால், நாங்க இனிஷியலா இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்த உடனே இந்த டேபிளை நாங்க சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க நாங்க டேட்டா டேபிளை நாங்க சர்வ் பண்ணல, ஜஸ்ட் இதெல்லாம் கொடுத்து முடிஞ்சோன்னா கண்ட்ரோலோட எஸ் கொடுத்த மாட்டேன், கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்த மாட்டேன், டேபிளுக்கான நேம் கேட்கும். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி டேபிளோட நேமை நான் இங்க சர்வ் பண்ணிக்கொள்றேன். இனிஷியலா நான் இதை சர்வ் பண்ணியிருக்க வேணும். சர்வ் பண்ணியிருந்தா தான் நாங்க கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்றது தான் டேபிள். டேட்டாபேஸ் நேம் வந்து ஸ்கூல் 2025, டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். இது SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல இந்த டேபிளை நான் சர்வ் பண்ணி கொண்டேன். தென் இந்த இடத்துல இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் இந்த கொலம் நேம் ஆர்டர்ல எங்களுக்கு தேவை என்று சொன்னா டைப் பண்ணிக்கொள்ளலாம். உண்மையில ஸ்டூடெண்ட் கொலம் நேம் வந்து ஃபர்ஸ்டா SID இருக்கு, அதுக்கு பிறகு நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன், அதுக்கு பிறகு ஏஜ் என்று கொடுத்திருந்தேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இந்த பிராக்கெட்ல இருக்கிறது இல்லாமல் கூட நாங்க டைப் பண்ணலாம். பட் இந்த ஆர்டரை நான் கொடுத்து கொண்டேன். வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் தொடங்கி பிராக்கெட் முடிக்க வேணும். இது ஒரு ஜெனரலான டேர்ம். தென் இந்த வேல்யூஸ்ல நாங்க சர்வ் பண்ண போறது பாராமீட்டரால வர்றபடியால, இந்த இடத்துல SID நேம் ஏஜ் என்ற இந்த வேல்யூஸ் என்றபடியால ஒரு ஃபார்மேட் ஒன்று நாங்க ஃபாலோ பண்ணணும். சிங்கிள் கோட்டேஷன், விதின் சிங்கிள் கோட்டேஷன் நாங்க டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ண வேணும். பிறகு பிளஸ் போட்டு இந்த வேல்யூஸை நாங்க இன்புட் பண்ணுவோம். SID ஃபர்ஸ்டா நாங்க SID இன்சர்ட் பண்ணிக்கொள்வோம். தென் அகைன் சிங்கிள் கோட்டேஷன், அதுக்குள்ள டபுள் கோட்டேஷன், அதுக்குள்ள பிளஸ் நேம் அப்படின்றத கொடுத்து பிளஸ் பண்ணி ஆட் பண்ணி. ஸோ லாஸ்டா சிங்கிள் கோட்டேஷன், விதின் சிங்கிள் கோட்டேஷன் டபுள் கோட்டேஷன் டைப் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஏஜ், தென் பிளஸ். இப்படி நாங்க இந்த பாராமீட்டர்ஸை இதுல இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு இன்சர்ட் query வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லா. இந்த கமாண்டை நாங்க எக்ஸிக்யூட் பண்ண வேணும். ஸோ அதுக்காக SQL கமாண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்றேன். SQL கமாண்ட் CMD என்ற ஒரு நேம் உண்டு, ஆப்ஜெக்ட் மார்க் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். நியூ SQL கமாண்ட், இந்த கமாண்டை நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். நியூ SQL கமாண்டை நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த SQL கமாண்டுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்க வேணும். ஒன்று வந்து நாங்கள் எந்த query-யை ரன் பண்ண போறோம் அப்படின்னு கொடுத்துருக்க வேணும். சேம் டைம் இதுண்ட கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். நான் கனெக்ஷன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறபடியால இந்த கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் இந்த கமாண்டை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றதுக்காக கமாண்ட் டாட் எக்ஸிக்யூட் நான் query, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நாங்க ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம் இந்த SQL ஸ்டேட்மெண்ட். தென் ஓபன் பண்ண இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும், பிகாஸ் நாங்க query-யை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டை கொடுத்து கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். இவ்வளவு விஷயமே சக்சஸா நடந்து முடிஞ்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் தேவை. அந்த அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்றை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ விதின் பிராக்கெட் நாங்கள் எந்த மெசேஜ் வரணும்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ டபுள் கோட்டேஷன்ல நான் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வர மாதிரி செஞ்சு. ஸோ இவ்வளவு கொடுத்துட்டோம்னு சொன்னா அங்கே டேட்டா பேஸுக்கான கோடிங் பார்ட் ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல நாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம், ஃபைன். ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். இன்டர்ஃபேஸ் எங்கட இதுதான் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். எங்களுக்கு இந்த விண்டோ ஒன்னாக இருக்கு. S001 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இன்புட் பண்ணிக்கொள்வோம். தென் விதுன்ற ஒரு வேல்யூவை இன்புட் பண்ணிக்கொள்றேன். 29 அப்படின்ற ஏஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்றேன். எங்களுக்கு இல்லை சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, தட்ஸ் ஃபைன். ஸோ எங்களோட டேட்டா வந்து சேவ் ஆகியிருக்கு. இதை நாங்கள் உண்மையிலே சேவ் பண்ண பிறகு இதை நாங்கள் பார்க்க வேணும்னு சொல்லி சொன்னார். அவுட்புட் எங்களுக்கு சேவ் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னார். கிரிட் வியூ அப்படின்ற ஆப்ஷனை நாங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த ஃபார்முலையை ஆட் பண்ண போறோம்னு சொல்லிக்கல, இதுல டூல் பாக்ஸ் அப்படின்ற டூல் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு இதுல கிரிட் வியூ அப்படின்ட்டு நாங்க இதுல சர்ச் பண்ணுவோமா இருந்தா டேட்டா கிரிட் வியூவை நாங்க இங்க எடுத்துட்டு அது எங்கட சைஸஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இங்க சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இந்த கிரிட் வியூல போயிட்டு நாங்க இந்த சின்ன டூல் ஒன்று இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணிட்டு வெயிட் a minute.
இதை கிளிக் பண்ணி தென் டேட்டா சோர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணலாம். இதில் எனேபிள் ஆடிங், எடிட்டிங், டிலீட்டிங் இதை நாங்கள் தேவையில்லாடி டிக் அவுட்டும் பண்ணிக்கொள்ளலாம். இதில் போயிட்டு எங்களுக்கு தேவையான டேட்டா ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸை கொடுத்து டேட்டா பேஸ் ஆட் பண்ணி தேவையான டேபிள் டேட்டா வியூவை நாங்கள் பார்க்கலாம் இந்த டேட்டா கிரிட் வியூவில். பட் எனிஹவ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் மெசேஜ் எங்களுக்கு வந்துருக்கு. இந்த டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கான்ட்டு செக் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஸ்கூல் 2025 அப்படின்ற இந்த டேட்டா பேஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு தென் டேபிள் ரைட் கிளிக் பண்ணி நாங்கள் ஓப்பன் பண்ணி தான் வச்சுக்கிறோம், ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் எங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இதை நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் 1000 ரோஸ் அப்படின்றத வியூ பண்ணி பார்ப்போமா இருந்தா இந்த இடத்துல நான் இன்புட் பண்ண டேட்டா வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிருக்கு. இன்னொரு டேட்டா தேவைன்னு சொன்னா ஆட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் சக்ஸஸ் ஆட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் கிரிட் வியூவர் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். தென் அகைன் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ஸ்டூடெண்ட் ஐடி S002 அப்படின்னு கொடுத்துக்கொள்றேன். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகைன் 001 கொடுத்தீங்கன்னா எரர் வரும். பிகாஸ் நாங்கள் பிரைமரி கீ என்ற டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். தென் நான் இதுல கிருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வந்து இதுல என்டர் பண்ணிக்கொள்றேன். தென் ஏஜ் 30. தென் சர்வ் பண்ணிக்கொள்வோம். டேட்டா சர்வ் ஆயிருக்கு சக்சஸ்ஃபுல்லா. எங்களோட டேட்டா பேஸ்ல வந்து இந்த டேபிள் அப்படின்றது இதுல வந்துட்டு செலக்ட் 1000 ரோஸ் அப்படின்றத கொடுக்கலாம். அதில் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளலாம். எங்கிற டேபிள்ல வந்து எங்கிற வேல்யூஸ் வந்து இங்க அப்டேட் ஆகுது பார்க்கலாம். கிருஷன் வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ இப்படி எங்களுக்கு தேவையான டேட்டா பேஸ் வேல்யூஸ் எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ பிளஸ் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற 2 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்றதை பார்த்துக்கணும். இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துருந்தோம் எப்படி இந்த விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற அப்ளிகேஷனை எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ என்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ற மாதிரி பார்த்துருந்தோம். இன்னொரு வீடியோ செஷன்ல இன்னொரு நியூ கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.